நாம் இன்றைக்கி ஐசேஜ் போன்ற படங்களில் பார்த்து ரசித்த மேமத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் வாழ்ந்த யானைகளின் முன்னோர்கள் தான் இந்த மேமத் பொதுவாக குளிர் பிரதேசங்களில் தான் வாழ்ந்து வந்துச்சு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் கூட இந்த மாதிரி யானைகள் வாழ்ந்ததா ஒரு அறிவியல் அறிக்கை நம்மளுக்கு சொல்லுது. இந்த மேமத் யானைகளை போலவே தாவர உண்ணிகளாக தான் வாழ்ந்து வந்தது. அதாவது தாவரத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துச்சு. இந்த மேமத் 12 மீட்டர் வரை உயரமாக வளருமா. இதோட தந்தம் தற்போதைய நாட்டு யானைகளை விட 3 மடங்கு நீளமாக இருக்குமா. இந்த மேமத் குளிர் பிரதேசங்களில் வாழ்ந்ததுனால அதோட ரோமங்கள் அதிகமாக இருந்தது. காலப்போக்கில் ஆதி மனிதர்கள் உடுத்த உடைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் இந்த யானையை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியோட வெப்பநிலையும் காலப்போக்கில் அதிகரிக்க தொடங்கிச்சு. அதனால் இந்த மேமத்தால் வாழ முடியலை. சமீபத்தில் 2007 ரஷ்யா பக்கத்தில் ஒரு தீபகற்பத்தில் பனிக்கட்டிக்குள்ளே ஒரு குட்டி மேமத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதில் எந்தவித சேதமும் இல்லை. அந்த குட்டிக்கு லியூபான்னு பேர் வச்சாங்க. பின்னாடி அந்த குட்டியை ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய கண்காட்சியில் வச்சாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த குட்டியை ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, பிறந்தே 1 மாதம்தான் ஆச்சுன்னும். அது அம்மா கிட்ட குடித்த பால் கூட அது வயிற்றில் உறைஞ்சி போயிருந்ததாகவும் கண்டுபிடிச்சாங்க. பின்னாடி ஜப்பானிய ஆராய்ச்சியாளர் அகிலா தலைமையிலான ஒரு குழு மேமத்தை திருப்பியும் உலகத்துக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதுக்காக அந்த குட்டி லியூபாவோட டிஎன்ஏவை எடுத்து ஒரு ஆப்பிரிக்கா பெண் யானையின் கருமுட்டையில் செலுத்தினாங்க. அந்த முயற்சி மற்றும் வெற்றி அடைஞ்சதுன்னா மேமத் திருப்பி இந்த உலகத்துக்குள்ளே வந்துடும். நாமளும் அதை பார்க்கலாம். ஆர்வத்தோடு காத்திருப்போம். உங்களுள் நான்.